ஹலோ வியூவர்ஸ். நெல்லிக்காய் இப்போ எனக்கு ஒருத்தவங்க நிறைய நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்கங்க. இந்த நிறைய நெல்லிக்காயை வச்சு நான் என்னென்ன பண்ணுறேன்னு காமிக்க போகிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, நெல்லிக்காயை வச்சு சட்னி தான் பண்ணியிருக்கேன். சட்னி எப்படின்னா வதக்காமல் திருப்பி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி சட்னி வைக்காமல் டைரெக்டாக எப்படி ஒரு சட்னி ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு ஒரு சட்னி பண்ணியிருக்கேங்க. ரெண்டாவது அதே மாதிரி ஹனி ஆம்லா, அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய், இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் பண்ண போகிறேன். அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி தாங்க வைக்க போகிறோம். இதுக்கு நமக்கு நெல்லிக்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதுதான் தேவைப்படும். புதினா வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே இப்போ நம்ம வதக்க பொருளை திருப்பி தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி சட்னி வைக்காமல் டைரெக்டாக போட்டு தான் அரைக்க போகிறோம். கொத்தமல்லி, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மட்டும்தான், உப்பு இவ்வளோதாங்க சேர்த்து அரைக்க போகிறோம். புதினா போடணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் போடலை. புதினா போட்டால் அது புதினாவோட அந்த வாசனை ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. சேர்த்து அவரே அரைச்சிக்கலாம். தாளிக்கவும் வேண்டாங்க. திருப்பி எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் டைரெக்டாக அரைச்சா அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு இதை நம்ம சப்பாத்திக்கு பெஸ்ட்டாக இருக்குது இந்த சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ராக் சால்ட்டு போடுறேன். என்னடா பிங்க்காக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. பிங்க் சால்ட் இருக்கும்ல, அது போட்டு அரைக்கிறேங்க. நார்மல் உப்பு கூட போட்டுக்கலாம். இப்படி இருக்கும் அந்த க்ரீன் சட்னி. புதினா துவையல் மாதிரியே இருக்கும். இதை திருப்பி கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டு அரைக்காமல் இது சப்பாத்திக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். இன்னொரு சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.